أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله நாம் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த பரலான மாதாந்திர கூட்டத்தை நிறைவேற்றும் முகத்தான் இன்று கூடியிருக்கின்றோம். மேலும் சிறப்பாக இந்த மாதாந்திர கூட்டத்தை நமது ஆரியூர் வாப்பா நாயகத்தின் பிறந்த நாள் விழாவாகவும் பெரிய வாப்பா நாயகத்தின் பிறந்த நாள் விழாவாகவும் புனித ராத்தீப் ஷரீஃபையும் இன்று நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மாதாந்திர கூட்டத்திற்கு நமது ராமநாதபுரம் ஏகத்துவ மெய்ஞான சபையின் தலைவர் அண்ணன் பீர் ஒளி அவர்களை தலைமை தாங்க நான் வரவேற்கின்றேன். தற்பொழுது நமது சங்கைக்குரிய பாப்பா நாயகம் அவர்களின் கட்டளையின்படி மாதாந்திர கூட்டத்தின் முதல் கட்டமாக நமது சிதறுண்ட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் முகத்தான் 3 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிகழ்வாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் கிராத் பண்ணுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا
صدق الله العظيم. ஜஸக்கல்லாஹ் ஹைரன் அப்துல் ரஹ்மான். அடுத்த நிகழ்வாக வஹ்தத்துல் வஜூத் ஒழிக்க வருகிறார் நமது ஆலிம் ஹாஃபிஸ் பிஎம் ஜக்கரியா யாசினி அவர்கள் மற்றும் நபிப்புகழ் பாடல் ஒழிப்பார். வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. هو الوجود لا له أشياء خام هو الكمال أنه لا مختصر هو الوجود لا له أشياء خام هو الكمال أنه هو الذي الآن بالتصريف هو الذي الآن بالتصريف بل أنه مثل القديم المفتخر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر أين كما بما وكيف لا له أين كما بما وكيف لا له ولا الضمائر كلها بمحتصر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر بطنه وظهرا لا له في كنه بطنه وظهرا لا له في كنه خلق ولاته بمطلق تهاب هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر وما فنى في وحدة الوجود وما فنى في وحدة الوجود من علمه كله تجلى وظهر هو الوجود لا له أشياء هو الكمال أنه لا مختصر ஏக காட்சி அதுவே ஏகமயமானது அனைத்தும் அதுவே ஆதலால் அதனை தவிர்ந்த வேறு பொருட்கள் அதனுக்கு அயலா இல்லை. அதுவே பூர்ணமானது அதுவே குறுக்கமானதன்று. இப்பொழுது அது மாறுபட்டுள்ளது எனினும் அது பெருமைக்குரிய பழமையை முன்னிருந்ததை போன்றது. எங்கே என்பதும் ஒன்றை போன்றது என்பதும் ஒன்றை கொண்டு ஆனது என்பதும் எப்படி என்பதும் அதற்கில்லை. நான், நீ, அவன், அவள், நாங்கள், நாம், அவர்கள், இவர்கள், அது, இது, அவை, இவை முதலாம் பிரதி பெயர்கள் அனைத்தும் அதனை கட்டுப்படுத்துவை என்று. உள்ளாலும் வெளியாலும் அதன் தாற்பயத்திலே அதற்கு இப்படித்தான் எனும் சுபாவம் பாங்கு இல்லை. அதன் பிரணவ உள்ளமை பரிசுத்த சம்பூர்ணமாகும். ஏகமயத்தில் எவன் தன்னை அளித்தானோ அவனிடமிருந்து அனைத்தும் தோன்றும் வெளியாகும். தற்பொழுது மெய்ஞான பாடல் நபி புகழ் பாடல் பாடுவார்கள். خليلي خليلي كمال كمالي خليفة رسولي خليفة رسولي خليلي
قطب الزمان شمس الوجود قطب الزمان شمس الوجود كرني خليل العون حق المبين والمحيي الدين ولكم ياسين महानंद तेने खलीले खलीले कमाल कमाले खलीफा रसूले खलीफा रसूले உம்மை காணும் கண்கள் உண்மை கண்டதாகும் உம்மை காணும் கண்கள் உண்மை கண்டதாகும் உம்மை தேடும் நெஞ்சங்கள் உயிர் கொண்டதாகும் உம்மை தாங்கும் பூமி உயர்வானதாகும் உம்மை கண்ட நாட்கள் புகழ் கொண்டதாகும் ஹலீலே ஹலீலே கமாலின் கமாலே खलीफा रसूले खलीफा रसूले கடல் தண்ணீர் தானே அலையாகி ஓடும் கடல் தண்ணீர் தானே அலையாகி ஓடும் கடல் வேறு அலை வேறாய் யார் சொல்லக்கூடும் என்னை சூழ்ந்ததெல்லாம் இறையான பின்னே எனக்குள்ளும் ஏகம் எனும் ஞானம் தந்தீர் கலீலே கலீலே கமாலின் கமாலே खलीफा रसूले खलीफा रसूले அடுத்தபடியாக சுத்த ஏகத்துவத்தை விளக்கக்கூடிய பாடல் ஏகாந்த பாடல் அண்ணன் பீரொலி அண்ணன் அவர்கள் பாட நாம் பின்பற்றி பாடும். நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்தும் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்தும் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று நான் என்னும் காயத்துள் நீயே மறைந்தாய் நான் என்னும் காயத்துள் நீயே மறைந்தாய் நீ என்னும் அருவத்துள் என்னை மறைத்தாய் பன்னாமம் பூண்டாலும் பரமாவதொன்று பன்னாமம் பூண்டாலும் பரமாவதொன்று தன்னாமம் துறந்தாலும் பரமாவதொன்று நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துன் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று வேதங்கள் பலவாக பெயர்ந்தாலும் ஒன்று வேதங்கள் பலவாக பெயர்ந்தாலும் ஒன்று பூதங்கள் பல பேர் பொதிந்தாலும் ஒன்று பூதங்களாம் என்ற வேதங்கள் பெற்றாய் பூதங்களாம் என்ற வேதங்கள் பெற்றாய் நாதத்தின் அமைவான நாமங்கள் பெற்றாய் நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாய
மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று வேதத்தின் பிரிவாலே வேறாதல் கண்டாய் வேதத்தின் பிரிவாலே வேறாதல் கண்டாய் வாதத்தில் மூழ்கி பின் வாட்டங்கள் கொண்டாய் வேதங்கள் ஒன்றான வேதாந்தம் நீயே வேதங்கள் ஒன்றான வேதாந்தம் நீயே வேதங்கள் நிலையாத போதாந்தம் நீயே நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று வெளிவேடம் போற்றித்தான் உன்னை மறைத்தாய் வெளிவேடம் போற்றித்தான் உன்னை மறைத்தாய் தெளிவான திரை கொண்டு தேராமறைந்தாய் மறையென்னும் திரையாலே மறைத்தத்வமீந்தாய் மறையென்னும் திரையாலே மறைத்தத்வமீந்தாய் மறைத்தத்வமறியாரை மறைத்தே நிறைத்தாய் நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று அறியாரும் அறிந்தாரும் உன்னில் உரைத்தார் அறியாரும் அறிந்தாரும் உன்னில் உரைத்தார் நெறியற்ற நாத்தீகர் தாமும் உரைந்தார் இறந்தாரும் இருப்பாரும் இறை உன்னிலானார் இறந்தாரும் இருப்பாரும் இறை உன்னிலானார் நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய் நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய் நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய் நீ நானெனும் பிரிவிலாதே நிறைந்தாய் நிறைந்தாயே நிறைந்தாயே நீயே நிறைந்தாய் நிறைந்தாயே நிறைந்தாயே நீயே நிறைந்தாய் இறை என்னும் திருநாமம் கொண்டே நிறைந்தாய் இறை என்னும் திருநாமம் கொண்டே நிறைந்தாய் நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைத்தாலும் மதி கொண்டதொன்று அல்ஹம்துலில்லாஹ். தலைவர் உரை அண்ணன் பீருளி அவர்கள் ஒரு 10 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பரிசுத்த ஹக்கீம் மல்கராகிய நமது சங்கைக்குரிய பாப்பநாயகம் அவர்களுடைய கால் பணிந்தவனாக இந்த என்னுடைய தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நமது பாப்பநாயகம் அவர்கள் தங்களுடைய முறையின் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஞான விஷயங்களை அறிந்து கொள்ளும் முகமாக ஒவ்வொரு மாதமும் மாதந்திர கூட்டத்தை நடத்த சொல்லி நமக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த மாதந்திர கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அந்த மாதந்திர கூட்டத்தின் மேலும் சிறப்பிக்குமாறு நம்ம வாப்பநாயகம் அவர்களுடைய உதய தின விழா செவ்வாய் பிறை 16 பிரிய வாப்பநாயகம் அவர்களுடைய உதய தின விழாவும் நமது சங்கைக்குரிய யாசின் அலி மௌலானா வாப்பநாயகம் அவர்களுடைய உதய தின விழா செவ்வாய் பிறை 21 இரண்டையும் சேர்த்து இந்த விழாவும் சிறப்பு விழாவாக நடைபெறுகிறது. வாப்பநாயகம் அவர்கள்
தியாகமன் தெரிந்திடில் உண்மையும் தன்னிலே வந்திடும் தன்னையும் அறிவர் உம்பர் தன்னிலும் உறைவரே இன்பர் உறைவோர் மாட்டே உயர்ந்தவர் ஆவர் விம்முனர் புகழினை நித்தம் மெய்துவர் வீருடன் வாழ்வர் வெற்றியே காண்பர் அப்படின்ட்டு வாப்பனாயனா அவங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்காங்க. வாரியத்தில் என்ன இல்மேல துண்ணின்னு சொல்லக்கூடிய இறைவன் புறத்துலேருந்து நேரடியாக வரக்கூடிய அறிவு ஞானம் அவங்களுக்கு உள்ளது. அதுதான் அதை இன்மையில் அது துணின்னு சொல்லுவாங்க. அவங்க நினச்சி பிடிச்சி எப்படி படிக்கணும்னு நினச்சி படிக்கிறது இல்லை. அல்லாவுடைய சொல்லு தான் அது. எப்படி ரசூலுல்லாஹி இருக்கு வகி வந்துச்சோ அது மாதிரி மகான்களுக்கு இதுதான் அவங்கள வந்து உதிக்கக்கூடிய அந்த உதிப்பு தான் இந்த சொற்கள். அதுவும் தமிழில் நம்ம வந்து அழகாக விளங்கி கொள்ளக்கூடிய அளவுகளை இவ்வளோ சிறப்பாக வந்து ரொம்ப நம்மளெல்லாம் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்மளை வந்து உயர்வுமிக்க ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறக்காண்டி அவங்க நம்ம சொன்ன கட்டளைப்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க வந்து முன்முனர் புகழினை நித்தமும் எய்துவர் வீருடன் வாழ்வர் வெற்றியை காண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம வந்து அவங்க சொன்னபடி நம்ம நடக்கணும். அப்படி நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய மனசாட்சியை நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஒவ்வொருவரும் அவங்க எப்படி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 5 நேரம் துருவ சொல்லியிருக்காங்க, காலையில் சூழல பானை ஓட சொல்லியிருக்காங்க, அப்புறம் மாத கூட தான் கலந்து சொல்லியிருக்காங்க, பிறப்பான அது ராத்தியம் செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன சிரமம் இருக்குது? வழக்கமாக செய்கிறது தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா உள்ளது மாந்திர கூட்டமாக அந்த ராத்தி போகுது. குரான் ஓதுறதுனா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓதத்தை வேணும். ஒரு நாள் ஓத குரான் ஓத தெரியாதவர்கள் வெக்கக்கேடான விஷயங்கள் வாங்கணும். அப்போ குரான் ஓதை வந்து நம்ம தெரியாதவங்க படிச்சுக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாப்பனை வந்து நம்ம அவங்களுக்காக அதில் அவங்களுக்கு நம்மளை வந்து முன்னேற்றத்துக்காக தான் நமக்கு அந்த மாதிரி கட்டளை போட்டுருக்காங்க. அவங்க சொன்னபடியே அவங்க செஞ்சோம்னு சொன்னாங்க நமக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த துயரமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை கொஞ்சம் கூட. அப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம நடக்கணும். நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னால இனிமேல் நடக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணணும். அப்படி இருக்கும்போது வாப்பனாயம் வந்து எவ்வளவோ கிராமத்தில் வாப்பனாயத்தில் நடந்திருக்கு. அது எண்ணில் அடங்காத கிராமங்கள் நிறையா இருக்குது. நம்ம உடனே வெளியே சொன்னோம்னா டைம் நடக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். அது முத்து முகமது ஆஜியார்னு ஒருத்தர் நம்ம வாப்பனாயத்தில் முடிய நம்ம தமிழில் இருக்காரு. இருக்கிறாரா இல்லை அவர் வந்து மதுரையில் சின்ன பாய் வீட்டில் வாப்பனாயம் வந்துருக்கும்போது எல்லாம் உட்காந்துருக்கும்போது துருவ நேரம் வந்துருச்சு. லோருக்கு வாப்பனாயம் எல்லாரும் துருவ சொல்லிட்டாங்க. எல்லாரும் போயாச்சு, பள்ளியாசத்துக்கு போயாச்சு. பள்ளியாசத்தில் அவருக்கு கேட்குறாரு வந்து வாப்பனாயம் ரொம்ப புதிய வயசாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப கிராமத்தை நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. மதுரையில் தெற்குவாசல் பள்ளியாசலில் கேட்குறாரு அவர். வாப்பனாயம் அவர் கேட்கும்போது சின்னபாய் வீட்டில் இருக்காங்க அவங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே சின்னபாய் சொல்கிறாரு, ஏங்க அவங்க நடக்கிற பூரா கிராமம் தான் இருக்கு, உங்களுக்கு என்ன கிராமத்தை வேணும், அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுட்டு வந்தாச்சு. உழவு முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாப்பானாயத்துக்கு பக்கத்தில் இவர் போய் உட்காந்துட்டாரு. முப்பது வச்சார் கிராமத்துக்கு ஆனால் அவர் எப்படி போட்ட தோற்றமாக இருப்பார் கேட்டால் நல்ல செல்வன் செவத்தாள், ரொம்ப வளர்ந்தாலும் 6 அடி உயரம் இருப்பார். ஓய்டான் ஓடி தான் போடுவார். எப்போங்க வெள்ளை 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 சட்டை வேலை நெல் வேலை சட்டை கொடுத்தாரு. தலப்பா வந்து 40 முழத்தில் கட்டியிருப்பார். பெருசாக வரைஞ்சி பெருசாக போட்டு தலப்பாக கட்டியிருப்பார். கட்டிட்டு வாமானத்துக்கு முன்னாடி காலடியில் போய் பார்த்துட்டாரு முன்னாடி. அப்போ வாமனை அவரை எப்படி பார்த்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் கேட்டாங்க, என்ன முக்கியமாக ராஜியார் உங்கள் தலப்பா உங்கள் தலைக்கு மேலே ஏறி உட்காரவங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அப்படியே நடுக்கி போய் அப்படியே காலை பிடிச்சிட்டாரு கீழே வந்து. இல்லைங்கப்பா நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. பள்ளியாசத்தில் காணாமல் சொன்னார்ல அவரு. அதுக்காக தான் வாப்பனா அப்படி கேட்டது. அங்கே வேலைக்கிறது உங்களுக்கு தெரியும், மகானா இருக்கும்போது தானே தெரியுது. இது கிராமத்து இல்லையா அது தலப்பா தலைக்கு மேலே ஏறி உட்காரணும்னு நீங்கள் புரியலான்னு கேட்டாங்க. அப்போ எப்படியும் இது ஒரு சம்பவம். இதே மாதிரி எவனை சொத்துக்கு வந்திருக்கும் போது நம்ம திண்டுக்கல்லில் சாவு மீது அவங்க பேர். ஆனால் எல்லாரும் யாரும் வந்து முதலாளி தான் கூப்பிடுவாங்க. அவரும் வந்து இந்த வாப்பனுக்கு கூட. அப்போ பரமக்குடி எம்எல்ஏ சொத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் வீட்டில். டாக்டர் சேர்மவங்க அவங்க வீட்டில் எல்லோரும் இருக்கோம். அப்போ இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஒர்க்கு வந்து பரமக்குடியில் கைத்துக்கடை தூரம்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் நைட்டு சாப்பாடு. வாப்பனாயத்துக்கு வீட்டுக்கு இங்கே வந்து சாப்பாடு. மற்ற வாப்பனாய கூட வந்தவங்க எல்லோரும் அந்த வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிடுவோம். அங்கே போனவுடனே வச்சா 100 மீன் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் முதலாளி கோவம் சொன்னாப்புல
என்ன சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு கேட்டாப்புல. அதெல்லாம் வாப்பக்கண்ண தெரியாவா உங்களுக்கு, இங்கே தானே வச்சுக்கிறான், நீங்கள் வந்து இதுவான்ட்டாரு. சாப்பிட விட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, டாக்டர் சேர்க்கும் வீட்டுக்கு வந்தாச்சு. மேலே ஏறி போனோடனே முதல்ல வாப்பா அவர் முதலாளியை கூப்பிட்டு, முதலாளி இங்கே வாங்க அப்படின்னாப்புல. என்னங்க வாப்பா அப்படியே வந்து ரெண்டாருக்கு முன்னாடி. ஆமாம் கோவன் சாப்பிடலான்னு கேட்டாங்க. ஆமாம் சாப்பிட்டான். கோவன் எல்லாம் கேட்டாங்க. இல்லைங்க வாப்பா தலையை சொல்லியாரு. இன்னும் ஒரு வீட்டில் போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு துவா கொடுக்குறது அன்றைக்கி மாதிரி சும்மா அப்படின்னா எப்படி உங்கள் பிள்ளைன்னா ஒரு சின்ன துவாதான் தெரிஞ்சுக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கிறேன், துவாவை தான் வரலாமா அப்படின்னோடனே அவருக்கு ஆடி போச்சு, பேரெல்லாம் வேர்ந்துருச்சு. அப்படியே அங்கே நம்ம பேசிட்டு தான் கேட்போம். வந்தவொடனே கேட்க முடியும். வந்தவொடனே முதல் கேள்வியாக தான் கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்கு தானே, இது மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய கிராமத்தில் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஏகப்பட்ட கிராமத்து. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு வாப்பநாயகத்துடைய பிறந்த நாளெல்லாம் பேச முடியும். அது வந்து இது மாதிரி நிறைய கிராமத்துக்கெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதோட நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். வாப்பநாயகத்தை வந்து அவங்க சொன்ன பிரகாரம் நம்ம எல்லோரும் நடந்தோம்னு சொன்னாங்க. இப்போ வாழ்க்கையில் முன்னேறி சிறந்த நிலைக்கு நல்ல நிலைக்கு நம்ம வரலாம், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதனால் வந்து வாப்பநாயகத்துடைய சொல்படி செயல்படி நம்ம செயல்பட வாப்பநாயகமே நம்ம வந்து திருவை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு அதாவது மூத்த சகோதரர்கள் மற்ற சபையில் கூட நம்ம சபையில் வந்து பல அனுபவங்களும் அறிவுகளும் ஞானங்களும் நிரம்பி கிடக்கின்றது. அதுக்கு வந்து ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அப்போ அண்ணனுடைய ஒரு இதை நம்மளுக்கு போதும். அப்போ நம்ம வந்து சிறப்பழைப்பாளர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் கஜித தவணையெல்லாம். அதனால நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்த மாதம் சிறப்பாக இன்ஷா அல்லாஹ், ஓகேங்களா, அதுக்கு வாய்ப்பு நம்ம அடுத்த மாதம் கேட்டுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை, விழா அறிமுக உரை நிகழ்த்த மேலக்கோட்டை தலைமை இமாம் மௌலவி பீர் முகமது யாசினி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் என்னுடைய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நமக்கு இதுதான் ஈது முபாரக். அதாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல இன்னலி குல்லி கௌமின் ஈத், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பெருநாள் இருக்கு. வஹாதா ஈதுனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் ஃபித்ருடைய நாளையும் ஈதுல் அத்ஹாவுடைய நாளையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. பொதுவா முஸ்லிம்களுக்கு பெருநாள் அப்படின்னா அந்த ரெண்டு தான், அவங்களுக்கு அதுதான் ரெண்டு பெருநாள் தான். ஆனா உண்மையான முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாள் அதுதான் முதல் பெருநாள் முஃமின்களுக்கு. நமக்கு நம்ம சங்கிக்கிற ஷேக் நாயம் அவருடைய முரீதின்களுக்கு இதுதான் முதல் பெருநாள். இந்த அன்னைக்கு நம்ம புத்தாடை அணிஞ்சு நல்ல மனம் பூசி நல்ல சந்தோஷமா வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி, பொதுவாகவே பெருநாளுடைய அம்சம் என்னன்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும். யாரும் சங்கடப்படக்கூடாது, யாரும் கோபப்படக்கூடாது, எல்லாரும் எல்லாருடைய சந்தோஷமா இருக்கணும். அந்த மன மகிழ்ச்சியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விரும்புறாங்க. எந்த அளவுக்குன்னா பெருநாள் அன்னைக்கு சில சிறுமிகள் வந்து என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து தஃப் அடிச்சு பாட்டு பாடுறாங்க. அப்ப அவங்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா கோவப்பட்டு அப்படி போங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்காங்க, அங்க போய் பாட்டு படிங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கரே இந்த நாள் ஈதுடைய நாள், இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும், ஏன் அவங்கள விரட்டுறீங்க, அவங்க பாட்டு படிக்கட்டும், தஃப் அடிக்கட்டும், பாட்டு படிக்கட்டும், ஆடட்டும் ஆடட்டும் பாடட்டும்ங்கறாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நடந்துருக்கு. இன்னைக்கு என்ன ஆடுறது பாடுறதுன்னா ஷிர்க் பிதத் அந்த மாதிரி போயிடுச்சு. அதாவது ஹலாலான முறையில் அசிங்கம் இல்லாம ஆடக்கூடிய அந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதமாக ஒரு சிறிய ஆட்டம் பாட்டம் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சிறுவர்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் ஆட சொல்றாங்க, நம்ம போய் ஆடிட்டு இருந்தோம்னாக்கா அந்த சபை விளங்காது. அப்ப அந்த மாதிரி இன்றைய நாள் என்பது நமக்குண்டான ஈதுடைய நாள். இந்த நாளுடைய மகத்துவத்தையும் சந்தோஷத்தையும் நம்மளை தவிர வேற யாரும் விளங்க முடியாது இல்லையா? அப்பா நாயகம்னா யாருன்னு விளங்குனவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாள் சிறப்புக்குரிய நாள். இதுல என்ன ஒரு பியூட்டினா,
சங்கிக்குரிய ஷேக் நாயம் அவர்களுடைய பெரிய பாப்பனாயத்துடைய பிறந்த நாளும் எதிர்வரக்கூடிய நம்முடைய பாப்பனாகி இப்ப நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்பனாயத்துடைய பிறந்த நாளும் சமீபத்திலே இருக்கு. இது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் சொல்லணும். பாப்பனாயகம் வந்து தங்களுடைய பிறந்த நாளை நீங்க கொண்டாடுங்க அப்படின்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம கொண்டாடணும். அதுதான் உண்மையான முரீதுங்களுக்கு அழகு. எல்லா நிலைகளிலும் சஹாபாக்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றினார்களோ விளங்கினார்களோ அந்த நிலையில நம்ம நின்று வளரணும் அப்படின்னா நிச்சயமாக சங்கிக்குரிய ஷேக் நாயம் அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையான முரீதுகளாக நாம் இருப்போங்கிறது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட இந்த ஈது பெருநாளிலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரையும், குறிப்பாக நமது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவங்க வீடு தான் இருந்தாலும் அவங்களை வரவேற்கணும். இந்த சபைக்கு அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கிறோம். அதே போல மூத்த ஆத்ம சகோதரர் நம்முடைய ஹாஜ் நூருல் அமீன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆத்ம சகோதரரையும் வரவேற்கின்றோம். குறிப்பாக திருச்சியிலிருந்து, ஏன்னா இப்ப மற்ற ஊருன்னா நமக்கு பழக்கம் இருக்காது. திருச்சி அப்படின்னா அன்சாரி என்ன, அன்சாரி என்னன்னா திருச்சி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்விலும் தன்னுடைய பங்களிப்பை நிகழ்த்தக்கூடிய அதாவது வெறுமனே வாய் சொற்களில் வேலை வாங்கிட்டு போறவங்களை விட, வேலை வாங்குறதை விட வேலை செய்யறது கஷ்டம். அந்த சூழ்நிலையில் அந்த நிலையில் என்றும் எந்த சூழ்நிலை அண்ணனோட பயணிச்சிருக்காங்க. அன்சாரி அண்ணா அவங்களோட மதரசால இருக்கும் பொழுதும் மதரசாக்கு வெளியில இருந்து வந்ததுக்கு பிறகும் கூட பயணிச்சிருக்கோம். பாப்பாநாயத்துக்காக வேண்டி அவர்களுடைய தகப்பனார் எங்களுடைய உஸ்தாத் அப்துல் சலாம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழி நடத்தினார்களோ அதை அப்படியே தன்னுடைய பிள்ளைகளுக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆத்ம சகோதரர்கள் எத்தனையோ பேர் மூத்தவங்க இருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதே மாதிரி வர்றாங்களான்னு கேட்டா இல்ல. காரணம் என்னன்னா யார் யாருக்கும் சொல்லக்கூடிய அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மறந்துடுறாங்க. ஆனால் அப்துல் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா அவங்களுடைய பிள்ளைகளை அவங்கள மாதிரி உருவாக்கிட்டு. அதனாலதான் நீங்க நம்ம சிறப்பு பேச்சாளர் அழைச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்சாரி அண்ணன் அவர்களே, இளங்கவி எங்கள் அண்ணன் திருச்சியின் சொந்தம் அவர்களை வருக வருக என்ற வரவேற்பில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கு முன்னாடி ஃபக்ருதீன் அழைக்க மறந்துட்டேன், யாரும் கோச்சிக்காதீங்க. அன்னைய திருச்சி நீக்கவே எனக்கு பதஷ்டம் ஆயிடுச்சு, அண்ணன் பேரை மறந்துட்டேன் கடைசியில. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். பீர் முகமது யாசினி அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் அன்சாரி அண்ணன் அவர்களின் அந்த ஞான பாட்டையை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு இன்னொரு பாட்டை இருக்கின்றது. அவர்கள் இளம் கவி சிகரம், கவி சுடர், உலக சாதனை பெற்ற பாரதி பாமினி நயினார் முகமது அன்சாரி அவர்கள். அவங்க போன நம்ம கந்தூரி விழாவுக்கு வர வேண்டியவங்க, சிறப்பு பேர்லாம் போட்டிருந்தோம். கலிஃபானை வந்திருக்கு, வர வேண்டியவங்க வர முடியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க பிஸி. அவங்களுடைய இவ்வளவு வேலை பழுவிலும் இவ்வளவு இதில் அவங்க நிறைய ஆக்கங்கள், பாப்பாவுடைய ஆக்கங்களுக்கு, நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு இந்த போஸ்டர் போடுறது, இது பண்ணுறது, நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேவைக்கு நம்ம ஒரு சங்கை செய்யணும், சிறப்பு செய்யணும். அதுக்காண்டி தான் நம்ம அவங்கள சிறப்பழைப்பாளர் அழைச்சிருக்கோம். அது ஹக்கு தன்னாலேயே நாட்டி தரும். அவங்களுக்கு மரியாதை செய்யும் போது தான் ஒரு சிறிய பொன்னாடை போற்றப்படுகிறது. மூத்த சகோதரர் பீர்வலி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, அல்ஹம்துலில்லாஹ். அப்படின்னு அவர்களுக்கு நினைவு பரிசு இது கடந்த முறை கொடுக்க வேண்டியது. அவர்களின் ஆக்கம் அவர்களின் கையில் கீழ் போகின்றது. नारे तकबीर, नारे रिसालत. அல்ஹம்துலில்லாஹ்.
5:30 5:45 மணி வரையும் 5:40 வரையும் சிறப்பு பேச்சாளர் அவர்கள் அவர்களுடைய சிறப்புரை ஆற்றுவார். உட்காந்து பேசலாம், பேசலாம். உங்களுக்கு எது கண்ணு இல்லை, இங்கே வந்து தம்பி இங்கே அங்கே இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹில் வானா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் அஸமாஃபில் மில்லா வ ஸலாத்தன் தாயிமத்தன் தவன்னுக்கில்லா. நம் உயிரின் மேலான சங்கிக்குரிய ஷைனாயிம் அவர்களின் திருப்பாதங்களை முத்தமிட்டவனாக சிரமேந்தியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அவை தலைவர் உள்ளிட்ட இந்த மஜ்லிஸில் நிரம்பியிருக்கும் ஆத்ம சகோதரர்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அதோடு வரவேற்புரையில் தம்பி பீர் முகமது யாசீனி அவர்கள் கூறியது போல அனைவருக்கும் ஈது மீலாது நல்வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேரம் சுருங்கிக் கொண்டே போவதால் நேரடியாக எனது உரைக்கு வந்துவிடுகின்றேன். எனக்கு இந்த சிறப்புமிக்க குதுப் ஜமான் ஷம்சுல் வஜூத் வாரிசுர் ரசூல் நாயிபு மஹீத்தீன் சங்கைக்குரிய வாப்பா நாயகம் அவர்களின் புனித உதய தின விழாவில் என்னை பங்கெடுக்க வைத்ததற்கும் அதில் உரையாற்றுவதற்கும் வாய்ப்பு வழங்கிய சங்கைக்குரிய ஷைனாயிம் அவர்களுக்கு என் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் சமர்ப்பணம். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த விழாவில் வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஹுவல்லதி அல் ஆன பி தஸ்ரீஃபி பல் அன்னஹு மிஸ்லு கதீமில் முஃப்தஹர். அதாவது இப்பொழுது அது மாறுபட்டுள்ளது, எனினும் அது பெருமைக்குரிய பழமையை முன்னிருந்ததை போன்றது. இவ்வளோ பெரிய தலைப்பா அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம இன்விடேஷனில் இவ்வளோ பெரிய தலைப்பு இல்லை. நான் எக்ஸ்பேண்டாக சங்கைக்குரிய ஷைனாயிம் அவரோட வாரிதாத்திலிருந்து அந்த தலைப்பை சொன்னேன். இதை சுருக்கமாக இன்விடேஷனில் போட்டிருக்கோம். அந்த தலைப்பு தான் நமது நாயகம் அன்றும் இன்றும். நமது நாயகம் அன்றும் இன்றும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வாரிதாத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வாரிதாத்தில் சங்கரி ஷைனாயிம் அவங்க என்ன சொல்றாங்க? இப்பொழுது அது மாறுபட்டுள்ளது, எனினும் அது பழமைக்குரிய பெருமைக்குரிய பழமையை முன்னிருந்ததை போன்றது அப்படிங்கிறாங்க. எது மாறுபட்டிருக்கு? எது இருந்ததோ எப்படி இருந்ததோ அப்படியே இப்படி இருக்கு. ஆனா மாறி இருக்கு, ஆனா இருக்கிறது அதுதான் அப்படிங்கிறத அப்பனையாதிரி சொல்லியிருக்கு. இப்ப நமது நாயகம் அன்றும் இன்றும்னா இந்த இடத்துல நமது நாயகம்னா யாரு? இப்ப நாயகம்ங்கிற வார்த்தைய முஸ்லிம்களும் உபயோகப்படுத்துறாங்க, மூமீன்களும் உபயோகப்படுத்துறாங்க, நம்ம முரீதுகளும் உபயோகப்படுத்துறோம். இதுல இந்த நமது நாயகம்ங்கிறது யாரை குறிக்கும்? இப்போ ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டோம்னா நாயகம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லுவாங்க. நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாயகம், அதுல என்ன மாற்று கருத்து? அடுத்தபடியா ஒரு மூமீன்கிட்ட சுன்னத்துல் ஜமாத் அகீதாவில் கொஞ்சம் பற்றுள்ள ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் நாயகம் தான் சொல்லுவார். அடுத்தபடியா கௌது நாயகத்தையும் நாயகத்தையும் தான் சொல்லுவார். சப்போஸ் அவர் ஒரு தரிகாவிலையோ ஒரு ஆன்மீக பாட்டையிலையோ இருந்தார்னா அவங்களோட ஷைக நாயகம் தான் சொல்லுவார். இப்போ அடுத்த படித்தரமா நம்மளோட ஆத்ம சகோதரர்கள், நம்ம முரீது பிள்ளைகள், பாப்பா நாயகத்தோட ஆத்ம பிள்ளைகள் யார்கிட்ட போய் கேட்டாலும் நாயகம்னு சொன்ன உடனே நமக்கு வர்றது யாரு நினைக்காரு? நம்மளோட பாப்பா நாயகம். பாப்பா நாயகம்னா யாரு? பெரிய பாப்பா நாயகத்தை குறிக்கிறோமா? பாப்பா நாயகம் சொல்றோம். இப்போ இந்த இன்விடேஷன்ல கூட
பாப்பாநாயகத்தோட புனித உதய தின விழான்னு தான் போட்டிருக்கோம். ஷவ்வால் பிறை 16ல் பெரிய பாப்பாநாயகத்தோட உதய தினம், ஷவ்வால் பிறை 21ல் இன்றைய காலத்தின் இரட்சகராக இருக்கக்கூடிய நமது பாப்பாநாயகத்தோட உதய தினம். இதில் இப்போ தலைப்புல கூறப்பட்டிருக்கின்ற நமது நாயகம் அப்படிங்கிறது, இப்போ நாயகங்களை இத்தனை பேரை சொன்னேன், இதில் நமது நாயகம் குறிப்பிடுறது யார அப்படின்னு யாரை சொல்றோம்னு தெரிஞ்சாதானே அவங்க அன்றும் எப்படி இருந்தாங்க இன்றும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க முடியும். அப்ப நான் யாரை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல என்னோட உரையில முதல் பகுதியாகவும், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியாகவும் பேசலாங்க. இப்ப நமது நாயகம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றப்ப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கவில்லை என்றால் எந்த ஒரு படைப்பையுமே படைத்திருக்க மாட்டேன். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அல்லாஹ் சொல்றான், நான் மனித ஜின் படைப்பினங்களை வணங்குவதற்காக வேண்டி வேறு எதுக்காகவும் படைக்கவில்லை. ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ரெண்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கலைன்னா படைக்கவே மாட்டேன்றான், வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்காகவும் படைக்கவில்லை. அப்ப இந்த ரெண்டு இதுலையுமே இப்ப ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். அப்ப ரெண்டுக்கும் ஏதோ ஒரு உள்ள ஒரு லிங்க் இருக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாரு, அந்த வணக்கம்னா என்ன? இப்ப இந்த இடத்துல அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கவில்லையானால் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு இன்னொரு குர்ஆன் ஆயத்து தெரியும், நிச்சயமாக அல்லாஹ்வும் மலாயிக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், மூமினானவர்களே நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் கூறுங்கள்ன்றாங்க. இப்போ வணக்கம், ஸலவாத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாமே ஒரே நோட்கட்டில் இணைத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 3 விஷயம்தான் உள்ள வருது. அதாவது உகக்கப்பட்டது, உகக்கப்பட்டவன், உகப்புக்குரிய பொருள், இந்த 3 தான். அதாவது ஹக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கம். அந்த வணக்கத்தை நீங்கள் வணக்கம்னு சொன்னாலும் சரி, தொழுகை நோன்பு ஏதோ ஒரு வணக்கம்னு சொன்னாலும் சரி, ஸலவாத்துன்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒன்று. இந்த 3 புள்ளிகளையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. இது 3மே ஒன்று தான். நமக்கு 3 படித்தரங்களா தெரியுதே தவிர 3மே ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது ஹக்கும், அந்த ஹக்கால் உகக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும், அந்த உகக்கப்படக்கூடிய அந்த இஷ்க் இருக்கு இல்லையா, அந்த இதுவும் 3ம் ஒரே ஒரு விஷயம்தான். நமக்கு 3 இதாக தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கப்பவே நபியா இருந்தவங்க இப்பயும் அப்படிதானே இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்பயும் இருக்காங்க, இப்ப இருக்காங்க. அவங்களுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லைங்கிற ஒரு நிலையில இப்ப நமது நாயகம்னு நம்ம யாரை குறிப்பிட்டாலும் அது யாரை குறிக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கும். அப்படி பார்க்குற பட்சத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றும் இன்றும் அப்படிங்கிறப்ப அன்றும் இன்றும் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்போ இருக்காங்க. இது ஒரு பாணியில் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கலைன்னா எதையுமே படைச்சிருக்க மாட்டேங்க. அப்பனா என்ன அர்த்தம் வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தன்னை அறியப்பட நாடினான், படைப்பினைகளை படைத்தான் அப்படின்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை படைக்கவில்லையானால் இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேங்கிறான். அறிய நாடுவதற்காக படைச்சேங்கிறான். அவங்கள படைக்கலைன்னா எதையுமே படைச்சிருக்க மாட்டேங்கிறான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமானத்தில் போயிருக்காங்களா? போனது. நம்மள மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருக்காங்களா? காரில் போயிருக்காங்களா?
ஆனால் இந்த படைப்புகள்லாம் இந்த நூற்றாண்டுலேயோ இல்லை போன நூற்றாண்டுலேயோ தானே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக உலகமே எல்லா படைப்பினங்களும் படைக்கப்பட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்க பட்சத்தில் இந்த புதிய புதிய படைப்புகள்லாம் யாருக்காக படைக்கப்பட்டது? நம்ம உடுத்துறதுக்கா இல்லை. அந்த ரசூலியத்து படைப்பினங்கள் எப்ப படைக்கப்பட்டதோ அப்ப இருந்து இப்போ வரையும் அந்த நூரே முகமதியா இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த உலகத்துல அறிவியல் ரீதியாவோ விஞ்ஞான ரீதியாவோ என்னென்னலாம் வருதோ எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வெளியாகின்றன. அது யார் மூலமோ, இப்போ இந்த ஒரு விளக்கு வருது, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த இப்ப அந்த காலத்துல இந்த விளக்குலாம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மின்சார விளக்குகள் இல்லை. அப்ப அல்லாஹ் நினைச்சிருந்தா அவங்க காலத்துல அதை கொடுத்துருக்க முடியாதா? அவங்க தூள உடம்போட அந்த 63 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்துல அல்லாஹ் கொடுத்துருக்க முடியாதா? ஆனா அப்ப கொடுக்கல. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த மின்சார விளக்குகளும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் எல்லாமே இப்போ போயிட்டே இருக்கு. போன நூற்றாண்டை விட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இதை விட இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்துகிட்டே போகுது நாளுக்கு நாள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக படைக்கப்பட்ட உலகத்துல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஏன் வளர்ந்துகிட்டே போகணும்? ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டி இருக்கலாம்ல. அல்லாஹ் நினைச்சா யாரையும் சிந்திக்க விடாம என்ன பண்ணிடலாம், நிப்பாட்டிடலாம். ஆனா அல்லாஹ் நிப்பாட்டல, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக படைக்கப்பட்ட உலகத்துல அவங்க இல்லாத, நவுது பில்லா அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அவங்க இல்லாத காலத்துல 1500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சி எல்லாம் ஏன் வருது? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்க இப்பயும் இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. அதனாலதான் இந்த வளர்ச்சிகள்லாம் வருது. இப்ப பாப்பநாயகம் வந்து நம்மளுடைய பெரிய பாப்பநாயகம் கதசலாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஒரு முறை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ பேண்ட் சட்டை போடுறோமே, எங்களோட ரசூல்லா வந்து இது மாதிரி போடலையே. ஆனால் ரசூல்லா இருந்தால் இந்த காலத்தில் இருந்தால் இப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன? இங்கே ரசூலிய பாரு அப்படிங்கிறதான் இருக்கும். அப்போ இந்த புது புது நவீன விஷயங்களும் வசதிகளும் வர்றது எல்லாமே நமக்காகவோ இல்லை அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்காகவோ கண்டுபிடிக்கப்படலை. இந்த காலத்தின் இரட்சகராக அந்த நூரே முகமதியாவை தாங்கி நிற்கக்கூடிய அந்த அவதார புருஷர்களுக்காக அந்த விஞ்ஞானமும் அறிவியலும் வளர்ந்துகிட்டே இருக்கு, அதோட வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதை அவங்க தேவைப்படுறத எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெட்ல போகணும்னா போகலாம், எங்க வேணாலும் எதுல வேணாலும் போகலாம். இப்போ வாப்பாநாயகம் வந்து பெரிய வாப்பாநாயகம் கதசலாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஆரம்ப காலத்துல ட்ரெயினில் வந்து டவுன் பஸ்ஸில் வந்து முரீதுகளோட ஊர்களுக்கு போயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திண்டுக்கல்லில் நாங்கள் குடியிருக்கப்ப கார் ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, வாப்பநாயகம் ஆட்டோவில் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வாசலில் நின்று காத்துக்கிட்டு இருக்கோம். வாப்பநாயகம் வர்றாங்க. அவங்களும் மறைந்த கலீஃபா அப்துல் கரீம் ஜமாலி ஹக்கீல் காதிரி அவங்களும் 2 பேர் மட்டும் ஆட்டோவில் வர்றாங்க. அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு பாடாவதியான ஆட்டோ, இன்னும் கொஞ்ச நாள் ஸ்க்ராட்சில் போட்டுடலாம் அந்த மாதிரியான ஒரு ஆட்டோ. அதில் வாப்பநாயகமும் அவங்க கலீஃபாவும் வந்து இறங்குறாங்க. இப்போ வாப்பநாயகம் நினச்சிருந்தா அந்த காலத்திலேயே கண் அசைச்சிருந்தா என்ன பண்ணலாம், ஒரு காரை கொண்டு வர சொல்ல. அதுக்கு நம்ம முரீது பிள்ளைகள்லாம் அந்த காலத்துலேயும் தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் வாப்பநாயகம் எப்படி இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அவங்களுக்கு எது தேவையோ எது எளிமையோ அதைத்தான் எடுத்துக்கினாங்க. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் மாட மாளிகைகள் இல்லாமல் இருந்துச்சா, பட்டாடைகளும் பஞ்சு மெத்தையும் இல்லாமல் இருந்துச்சா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, அதை தேர்ந்தெடுக்கலை. அவங்களுக்கு எது எளிமையோ எது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதே மாதிரி தான் நம்மளோட வாப்பநாயகமும் இப்போ காலத்தின் ரட்சகராக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷைநாயம் அவர்களும் அந்த எப்பவுமே அந்த எளிமையை தான் தாங்கி நிற்பாங்க. அப்போ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த நமது நாயகம் அன்றும் இன்றும் அப்படி யாருங்கிறது புரிஞ்சிருக்கும். நமது நாயகங்கிறது சங்கைக்குரிய குதுபு ஜமான் ஷம்சுலுஜு ஜமாலியா அஸ்ஸயீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனில் ஹுசைனில் ஹாசிமி நாயம் அவர்கள் தான் நமது நாயகம்.
நமது நாயகங்கிறது குதுபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா சையீத் கலீலுல் மௌலானா அல் ஹசனியில் ஹுசைனியில் ஹாஷிமி நாயகம் பதசல்லா சிரோல் அலீம், அவங்க தான் நமது நாயகம். நமது நாயகங்கிறது மொய்தீன் அண்ணாவங்க தான் நமது நாயகம். நமது நாயகங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமது நாயகம். நமது நாயகங்கிறது யாருன்னா, யார் நூரே முஹம்மதியாவை தாங்கி நிற்கிறார்களோ, அந்தந்த காலத்துல யார் நூரே முஹம்மதியாவை தாங்கி நிற்கின்றார்களோ அவங்க தான் நமது நாயகம். இதுக்கு வாப்பநாயகத்தோட கசீதாவிலேயே வாப்பநாயகம் ஒரு அழகான இதை சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல, நம்ம எல்லாருமே அடுத்தும் ஓத போகிறோம், பல முறை ஓதுன ஒரு விஷயந்தான், அதை இந்த இடத்துல எடுத்துக்காட்டினா பொருத்தமாக இருக்குங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல சொல்கிறேன். அதாவது கசீதத்துல் அஹ்மதியாவில் மிராஜ் என்னும் உயர்வின் மாட்சிமை பொருந்திய தரத்திலே என் பாட்டனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன். அஹ்மதிய இரட்சகனில் என்னை அழித்தேன், அதாவது ஃபனாவாக்கினேன் அப்படிங்கிறாங்க. மிராஜில் யார் போனா? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மட்டோட நின்றுட்டாங்க. பல 7 வானங்கள் எனக்குரிய படித்தரங்களை கடந்து போய் ஒரு மட்டோட ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அல்லாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தனியாக சந்தித்தாதுங்கிறதா வரலாறு. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கசீதத்துல் அஹ்மதியால வாப்பநாயகம் சொல்றாங்க, மிராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாவே இருந்தது நான் தான் அப்படிங்கிறாங்க. வேற ஹிஸ்டரியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவாங்களா? அவங்க ஹிஸ்டரியில அல்லாவையும் அவங்களையும் தவிர யாரும் இருந்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. இப்போ தலைவர் அவங்க சொன்ன மாதிரி இந்த இல்ஹாம்ங்கிறது அவங்க வந்து அவங்களோட சொந்த அறிவை கொண்டு, சொந்த அறிவு தான் நம்ம வெளிப்படையாக பேசுகிறப்ப அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அவங்கள அறியாமல் அந்த இதுல இருந்து வெளியாகிற விஷயங்கள், இந்த வாரிதாத்துகள்லாம் அது மாதிரி வெளியாகிற விஷயங்கள், அதில் வாப்பாநாயகம் வந்து பெருமைக்காக இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. மிராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதுவும் பொய் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் பொய் இல்லை. அப்படின்னா அதில் எது உண்மை அப்படின்னா, இவங்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய உண்மை. அதையும் என்ன சொல்கிறாங்க, அதோட கன்க்ளூஷனை அடுத்த அந்த அதே பைத்திலே அப்படியே சொல்லிடுறாங்க, அஹ்மதிய இரட்சகனில் என்னை அழித்தேங்கிறாங்க. நம்ம மீராஜோடைய ஹிஸ்டரியில் நமக்கு தெரியும், படிச்சிருப்போம். மஞ்சள் கருவை வெள்ளை கரு எப்படி சூழ்ந்திருந்ததோ அப்படி என்னை வந்து ஹக்கு சூழ்ந்திருந்தது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுதான் அந்த ஃபனாவுடைய நிலை. அந்த ஃபனாவுடைய நிலையில நான் இருந்தேன், ஃபனா வாக்கினேன் அப்படின்னு நம்ம வாப்பநாயகம் அவங்களுடைய கசீதத்துல் அஹ்மதியால சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க தான் அந்த ரசூலியத் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்த பைத்திலே சொல்றாங்க, பொருத்தத்தையுடைய கருப்பவரைக்குள் எனது பாட்டனார் முஹீதீன் ஆண்டகை கதசல்லா சிரோல் அசீஸ் அவர்களுடன் இருந்தேன். அகமதிய பாதுகாப்பிற்காக மக்களின் இரட்சகராக ஆனேன் அப்படிங்கிறாங்க. அதான் மொய்தீன் ஆண்டவங்க தங்களுடைய அன்னையாருடைய கருப்பவரைக்குள் இருந்தபோது அவங்களோட இருந்தேன்னு சொல்றாங்க. மொய்தீன் ஆண்டவங்க வந்து ட்வின்ஸாக பிறக்கலை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து ட்வின்ஸாக பிறக்கலை, அவங்க வந்து தனி ஆண்முகவாக தான் பிறந்தாங்க, நம்ம ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆனால் பாப்பநாயகம் என்ன சொல்கிறாங்க தங்களோட கசீதாவில், முஹீதீன் ஆண்டகை கதசலா சிரோல் அசீஸ் அவங்களோட நான் பொருத்தத்துடைய கற்பவரைக்குள் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த பைத்திலே அதுக்குரிய பதிலையும் சொல்லிடுறாங்க. அதில் என்ன, முதல்ல அந்த மீராஜுடைய இதில் வந்து என்ன சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறப்ப அஹ்மதிய இரட்சகனில் என்னை அழித்தேன் பணவாக்கினேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறத அந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்க எப்படி கன்க்ளூட் பண்றாங்க பாருங்க, அந்த பொருத்தத்தையுடைய கருப்பவரைக்குள் கௌதுநாயத்தோட இருந்தேன், அஹ்மதிய பாதுகாப்பிற்காக மக்களின் இரட்சகராக ஆனேன். கருப்பவரைக்குள்ள இருந்து வெளியே வந்தது யாரு? கௌதுநாயன். வெளியே வந்து அவங்க அஹ்மதிய பாதுகாப்பிற்காக தீனை உயிர்ப்பிப்பதற்காக முஹீதீனாக அவதரித்தார்கள். ஆனா அதையே அந்த ஒரு நிகழ்வையே யார் சொல்றா?
நான் தான் அப்படி வெளியே வந்தேன்னு வாப்பா நாயகம் சொல்றாங்க. அகமதிய பாதுகாப்பிற்காக மக்களின் இரட்சகராக ஆனேன்னு சொல்றாங்க. அப்ப முஹிதீனா வெளியானதும் யாருன்னு சொல்றாங்க? வாப்பா நாயகம் தான் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து இது வாப்பா நாயகத்துடைய அந்த வாரிதாத்திலிருந்து நமக்கு இது மாதிரி பல ஆதாரங்கள் இருக்கு. நான் என்னுடைய உரைக்காக 2 ஆதாரங்களை தேர்ந்தெடுத்து கொண்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததும் நமது வாப்பா நாயகம் தான். அடுத்து கௌத நாயகமாக இருந்ததும் நமது வாப்பா நாயகம் தான். சம்பையப்பா நாயகமாக இருந்ததும் வாப்பா நாயகம் தான். அவுலுல் பைத்துகளில் 34 தலைமுறையில் நூரை முகமதியை தாங்கி நிற்கக்கூடிய எல்லா குதுமார்களும் நம்மளுடைய வாப்பா நாயகம் தான். மதிப்பிற்குரிய கலிஃபா அட்வொகேட் ஏஎன்எம் லியாக்கத் அண்ணன் அவங்க வந்து ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க. வாப்பா நாயகத்தை பற்றி எழுதுகிற பாடலில் 34ஆம் முகமதுன்னு சொல்லி அந்த ஒரு வரியிலேயே எல்லாமே அந்த 34மே முகமது தான் சொல்கிறாங்க. அப்போ திருமலை வாசலில் வாழக்கூடிய நம்மளுடைய யாசின் வாப்பா நாயகமும் வாப்பா நாயகம் தான். இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றப்ப இன்று நம்ம ரசிக்கக்கூடிய குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அஸ்ஸயீத் யாசின் அலி மௌலானா அல் ஹசனியில் ஹுசைனியில் ஹாசிமி நாயகம் அவங்களும் யாரு? நம்ம வாப்பா நாயகம் தான். பேரு தான் மாறி இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, முன்னிருந்ததை போன்ற பெருமைக்குரிய அதுவே தான் இப்பயும் இருக்கு. அதில் பேர் வந்து நமக்கு தான் அப்படி ஒரு பேர், இப்போ ஒரு பேர், அப்போ ஒரு உருவம், இப்போ ஒரு உருவம். ஆனால் இருக்கிறது என்ன? அது ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம இன்னொரு முறை சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தபடியாக வாப்பா நாயகம் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு அமுத மொழி தான், இந்த நூற்றாண்டுக்கும் நாமே உள்ளோம், இனி வரும் நூற்றாண்டுகளும் நம் பார்வையிலேயே நடைபெறும். பார்வையிலேயே நடைபெறும்னா அதில் 2 விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய பெரிய வாப்பா நாயகம் தங்களோட திரு உடலை மறைத்து கொண்டார்கள். மறைத்து கொண்டு திருச்சியில் நம்மளோட அரசாட்சியை அமைத்திருக்கிறார்கள். அவங்க அந்த திருவுடல் இருக்கிற அந்த அந்த அவங்க மறைவிலேயே அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆட்சி பண்ண முடியும். அதில் எந்தவித மாற்றமுமே இல்லை. அது எப்படி சாத்தியமோ அதே மாதிரி அவதாரம் எடுத்து வந்து வேறொரு பெயரில் வேறொரு உருவிலும் என்ன செய்ய முடியும்? ஆட்சி செய்ய முடியும். 2மே செஞ்சிருக்கலாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் 2 விஷயங்களை விட்டு செல்றேன், அதை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் வரை வழி தவற மாட்டீர்கள்னு சொன்னாங்க இல்லையா? அதை வந்து மற்றவர்கள் வந்து குரானும் ஹதீஸும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளோட யக்கீன் அதில் என்ன? குரானும் திருக்குரான் ஷரீஃபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த 2 விஷயத்தை விட்டு சென்றார்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாப்பா நாயகத்தை நமக்காக அருளாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. போகல, அருளாகவே அவங்களே மாறி வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. அதுலேயும் பாருங்க, பேர் போடுங்க, யாசீன் அலி. யாசீன்ங்கிறது குரான் ஷரீஃபோட இதயங்கிறது, அலிங்கிறது அஹ்லுல் பைத்துகளோட மூலாதாரம், அந்த பேர். இதுலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதே தான் யாசீன் அலிங்கிற அந்த புனிதமான திருநாமத்தை கொண்டு நமக்கு அருள் பாலிச்சிருக்காங்க. எப்படி குரானும் அஹ்லுல் பைத்தும் அதை கொடுத்தாங்களோ அதே மாதிரி யாசீனும் அலி, அந்த யாசீன் அலியாகவே நம்மளுடைய சங்கைக்குரிய ஷைனாயமாக நமக்கு வழங்கியிருக்கிறது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் இப்போ ரீகால் பண்ணியிருக்கேன். நமது நாயகங்கிறது நூரே முகமதியை தாங்கி நிற்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய புதுவு ஜமான்களாக அந்தந்த காலத்தில் திகழக்கூடியவர்கள் தான் நமது நாயகம். இதில் எந்தவித வேறுபாடோ உயர்ச்சியோ தாழ்ச்சியோ எதுவுமே இல்லை. ஏன்னா அது அந்த பலம் பொருந்திய சக்தி நூரே முகமதியை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அதை வந்து முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். நம்மளுடைய தலைவர் யார் அவங்க நம்ம பின்பற்ற போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமது நாயகம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அவங்களே தான் இப்படி இருக்காங்க. அடுத்து வந்து அவங்கள எப்படி பேணி நடப்பது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நான் இப்போ உங்கள் அறிமுக உரையில் அண்ணன் சொன்ன மாதிரி கடந்த ஜனவரி 19ஆம் தேதியே இங்கே வர வேண்டியது. மதுரையில் ஒரு கவியரங்கத்தில் கலந்துக்கிட்டு அது அங்கே முடிகிறதுக்கே லேட் ஆகுதுனால அந்த ஒரு கந்தூரி நிகழ்வை நான் கலந்துக்கிற பாக்கியத்தை இழந்து விட்டேன். அதையும் சேர்த்து இப்போ இந்த ஷாஃபி மதுகப்பில் அசரை மகரிபை இல்லை மகரிபை இசாவை ஜம்மு செய்வாங்க, இணைத்து கொள்வாங்க. அதில் வந்து ஜாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி சங்கைக்குரிய பெரிய பாப்பநாயகத்தோட அந்த கந்தூரி விழாவையும் பாப்பநாயகம் அவங்களோட உதய தினத்தையும் ஜம்மு செய்கிறதுக்காக அந்த ஒரு பாக்கியத்தை பாப்பநாயகம் எனக்கு இணைச்சு அந்த இது கலா கிடையாது, இணைச்சு கலந்துக்கிற பாக்கியத்தை கிடைச்சது. இப்போ அந்த விழாவை பற்றி ஏன் சொன்னேன்னா, அந்த விழாவில் வந்து உலக திருக்குறள் பேரவைங்கிற ஒரு அமைப்பு அந்த விழா நடக்குது. அந்த விழாவில் என்ன பண்ணாங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 133 அதிகாரங்களில் 10 குறளாக 1330 குறள் இருக்கும். அதில் என்ன பண்ணிடுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருவாங்க. இந்த 10 குறளுக்கு நீங்கள் ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த செய்தி வந்து எனக்கு கிடைக்கிறப்ப கிட்டத்தட்ட 130 அதிகாரங்களுக்கும் ஆள் நியமிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த அதிகாரம் பிரித்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த செய்தி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பரவி வரும் இல்லையா, அது மாதிரி எனக்கு செய்தி வந்தப்போ 3 குறள்கள் தான் பாக்கி இருந்து, 3 அதிகாரங்கள் தான் பாக்கி இருந்துச்சு. 70வது அதிகாரம், 105வது அதிகாரம், 112வது அதிகாரம், 3 அதிகாரம் தான் இருந்துச்சு. அந்த அதில் வந்து ஒரு நண்பர் வந்து அந்த இது மாதிரி 3 இது இருக்குது, இதில் நீங்கள் எதுக்காவது எழுதுறீங்களான்னு பார்த்தோன்னே அந்த 3 தலைப்புகளில், மற்ற 2 தலைப்பு மறந்தே போச்சு, 3 தலைப்புகளில் என்னை கவர்ந்த மிக சிறந்த தலைப்பு மன்னரை சேர்ந்தொழுகள். அந்த தலைப்பை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா நமக்கு மன்னர் யார்? நம்மளோட பாப்பநாயகம் தான். வள்ளுவர் எழுதினது வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற எழுதியிருக்காங்க. அந்த கான்செப்ட் வந்து ஒரு குருவை அண்டி இருக்கக்கூடிய சீடர்களுக்கு, ஆத்ம சகோதரர்களுக்கு அந்த குரு தான் மன்னர். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த டாப்பிக்கில் எழுதுறதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும்ல, பாப்பநாயகத்தை பற்றி அவங்கள பற்றி இப்போ எழுதுறதுக்கு ஆசையாக இருக்கும். அதனால் அந்த மன்னரை சேர்ந்துடுதுங்கிற தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, அது வந்து 70வது குறள். அதில் என்ன காரணம்னா 70ங்கிறது 7. அந்த டயத்தில் அப்போ தான் பாப்பநாயகம் வந்து இந்த தர்கா கட்டட விஷயமா மீட்டிங்லாம் நடந்தது. அதில் அந்த 7 வாயில்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதம் மறைஞான பிறையில் கூட அந்த விஷயம் வந்துச்சு. அந்த 7 வாயில்களோட சிறப்புகளை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போ அந்த 70 அந்த 7ங்கிற அந்த ஒரு கனெக்ஷன்லேயும் அந்த தலைப்பு பிடிச்சிருந்தனால அந்த தலைப்பை எடுத்து எழுதினேன். உண்மையிலேயே அந்த திருவள்ளுவர் திருக்குறளுங்கிற விஷயம் வந்து அது வந்து அதுவும் ஒரு இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் தான். ஒரு சாதாரண மனிதன் வந்து அப்படி எழுதிட முடியாது. ஏன்னா அந்த திருக்குறளில் அந்த அதிகாரம், நான் மன்னரை சேர்ந்தொழுகள்னு எழுதினேன் இல்லையா, அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு அப்படியே நான் அந்த கவிதையை வாசித்து அதோட அர்த்தத்தை சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இதை எப்படி இந்த சூழ்நிலைக்காக அவர் அப்பவே எழுதிட்டாரா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். மன்னரை சேர்ந்தொழுகள் சரணாகும் குருவிடம் முரணாகும் படி நடந்தால் சரியாதோ வாழ்க்கை சரி செய்வோம் பாராய். இது அந்த 10 குறளோட சாராம்சத்தை எடுத்துட்டு புதுசா நான் எதுவும் கருத்து சேர்க்கல. வார்த்தைகளுக்காக, எதுகை முறைகளுக்காக வார்த்தைகளை மட்டுமே கோர்த்தேனே தவிர புதுசா கருத்து சேர்க்கல. இதுல என்னோட கருத்தா உள்ள இல்லை. அந்த அதிகாரத்துல அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் கவிதை எழுதியிருக்கேன். சரணாகும் குருவிடம் முரணாகும் படி நடந்தால் சரியாதோ வாழ்க்கை. நம்ம ஒரு குருவிட, ஒரு ஷைகிட்ட, நம்மளோட பாப்பநாயகத்திட்ட பணாவாகும். அப்படி பணாவாகிற பட்சத்தில் அவங்களோட சொல்லுக்கு முரணாக நடந்தால் உன்னோட வாழ்க்கை சரியாதா அப்படின்னு வள்ளுவர் கேட்குறது. சரி செய்வோம் வாராய். இது நான் வந்து அந்த கவிதைக்காக நான் சேர்த்துக்கிட்டது. கரம்பற்றி குருவின் தாழ் பணிந்து உறுதியுடன் கடமைகளை ஆற்றிட வாக்களித்தோம் மாறாய். ஒரு குருவிட்ட நான் இதை செய்கிறேன்னு சொல்லி நம்ம பையத் பெற்றிருக்கோம். பையத் வாங்குறப்ப இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம்.
அதிலிருந்து மாறவே கூடாதுன்னு அந்த குறள் சொல்லுது. அடுத்து, சிரமேற்ற குருவினை சிரத்தையுடன் பேணுவது சிரமத்தை தாரா வாழ்வழிக்கும் சீராய். குரு சொன்னதுனால இந்த ஒரு விஷயத்தை செய்யறோம்னா அது எந்த காலத்திலையும் நமக்கு சிரமத்தை தராது, வாழ்க்கையில கஷ்டத்தையே தராது. அதை கொண்டு நமக்கு என்ன இப்படி இருக்கு, இப்படி சொன்னாங்களே, இப்படி நடக்குதுன்னு நம்மளோட சிற்றறிவுக்கு மடத்தனமா தோணுமே தவிர அதுல சிரமமே இருக்காது, சங்கடமே வராது. அதனால உன்னோட வாழ்க்கை சீராகத்தான் செய்யும் அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. வரமாக பெற்ற மன்னர் திருவடிகள் வளமாக்கும் வாழ்வை சுகமாக்கும் கேளாய். குருவோட திருவடிகளை நீ அண்டிக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கை வளமாகும், வாழ்வை சுகமாக்கும் அப்படின்னு. அடுத்து பாருங்க, நெருப்பருகில் குளிர்காயும் நிலை போல் நெருங்கி நெடுந்தூரம் விலகாத அருகமை வேண்டும். அதாவது இப்போ குளிர் காயறதுக்கு நெருப்பு பற்ற வச்சுட்டு பக்கத்தில் போய் உக்காந்துருப்போம் அப்படின்னா அந்த நெருப்புக்குள்ளே போயிடுவோமா? நெருப்பு பக்கத்தில் தான் இருப்போம், ஆனால் ரொம்ப நெருங்கி போக மாட்டோம். அதே மாதிரி நெருப்பை விட்டு தூரமாகவும் போயிட மாட்டோம். அந்த மாதிரி குருவிடத்தில் நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. மறைந்த கலீஃபா அப்துல் கரீம் ஜமாலி திண்டுக்கல் அவங்க சொல்லுவாங்க, அவங்களிடம் பழகுவது நல்ல பாம்பிடம் பழகுற மாதிரி. நம்மள்கிட்ட நல்லா பேசுகிறாங்களே, நம்ம சகஜமாக பேசுகிறாங்களே, ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்களே, அப்படி பேசுகிறாங்களே, இப்படி நல்ல விளையாட்டாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நெருங்கியோ அந்த உரிமை எடுத்துக்கிட்டோ ஏதோ கண்ணிய குறைவாகவோ சங்கை குறைவாகவோ நடந்து கொள்ளக்கூடாது. அந்த நல்ல பாம்பு கூடவே இருக்கும், எப்போ கொத்துன்னு தெரியாது, கொத்துச்சுன்னா முடிஞ்சு, அதோ கதி தான். அதை தான் அவர் அப்படி சொல்றாரு. அடுத்து, விருப்பத்தை நன்குணர்ந்து மன்னர் மனதில் வீடமைத்து குடியேறும் கொடுப்பினை வேண்டும். ஷைனாயம் அவருடைய வாப்பாநாயகருடைய விருப்பம் என்ன, நாட்டம் என்ன, அவங்க நம்ம எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிட்டு அவங்களோட இதயத்துல நம்ம ஒரு இடம் பிடிக்கணும். யாசின் வாப்பாநாயகர் சொன்னதுதான், அந்த தூய்மையான உள்ளமுள்ள முரீதுகளின் உள்ளத்திலே எனக்கு கூடாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே தான் அந்த குறள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, வேற ஒரு சொற்களால். அடுத்து, விரும்பாத வினை தீமை களைந்தே ஐயம் வாராத தெளிவான பணிதல் வேண்டும். அதாவது வாப்பநாயகம் விரும்பாத செயலை செய்யக்கூடாது, இது தீமைன்னு தடுக்கப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. தீமை களைந்தே ஐயம் வாராத தெளிவான பணிதல் வேண்டும். போய் நடிக்க இவன் உண்மையிலேயே நமக்கு பயப்படுறானா பணியிறானாங்கிற இல்லாம நம்ம அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்கள்ட்ட நடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்கள்ட்ட பயப்படுற மாதிரி, அவங்க சொல் செயல் கேட்குற மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையான பணிதல் வேணும் அப்படிங்கிறாங்க. குரு முன்னர் முணுமுணுத்து ஏதும் பேசா குருவடியே சரணம் என ஓதல் வேண்டும். அந்த குறளில் பாருங்க, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஷைனாயம் இருக்காங்க, அவங்க மஜ்லிஸில் உட்காந்துருக்கோன்னா அந்த ஓரத்தில் இருக்க 2 பேர் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. குரு முன்னாடி அந்த மாதிரி முணுமுணுத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்று குரு பேச்சை மட்டும்தான் கேட்கணும், இல்லைன்னா அமைதியாக உட்காந்து. அதைத்தான் அந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்து, மறைபொருளாய் உரையாற்றும் தருணம் வந்தால் மனமுத்து செவிசாய்க்கும் மனமும் வேண்டும். மறைபொருளாய்னா அப்பனை ஞான விஷயங்களை, சில விஷயங்களை வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க, சில விஷயங்களை மறைமுகமாகவும் சொல்லுவாங்க. மனம் ஒன்றி அவங்க மஜ்லிஸில் இருக்கப்ப மனம் ஒன்றி அதில் செவிசாய்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். இறைவனின் உள்ளமையாய் இயங்கும் குருவின் இயல்புணர்ந்து குறிப்பறியும் கணமும் வேண்டும். இறைவனோட உள்ளமையாய் விளங்கக்கூடிய வஹதத்துல் வஜூதா இருக்கக்கூடிய குருவுடைய இயல்புணர்ந்து குறிப்பறிந்து செயல்படணும். அவங்க எந்த நேரத்தில் எதை சொல்லுவாங்க, எதை செய்வாங்க, இதை செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்குமா, இதை செஞ்சால் பிடிக்காதாங்கிறத நம்ம குறிப்புணர்ந்து அவங்க கண் அசைவிலேயே, அவங்க உடல் அசைவிலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணுங்கிறாங்க. நிறை பேசி குறை வீசி பயனாய் பொழுதை நெறியாக்கும் சத்தியத்தின் மனமும் வேண்டும்.
அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசணும். அவர் அப்படி செஞ்சிட்டாரு, இதெல்லாம் பாருங்க. இந்த காலத்தில் நம்மளோட சபையில் 20 வருஷமா 30 வருஷமா நம்மளோட ஆத்மசகர்களும் கலீஃபாக்களும் என் வாப்பானாயமே மஜ்லிஸில் பல தடவை சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து சொல்கிறப்ப ஒருத்தரை பற்றி உயர்வாக சொல்கிறப்ப நாங்கள் சந்தோஷப்படுறோன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறப்ப எங்களுக்கு வருத்தமாகுது, நாங்கள் சொல்லப்பட்டவரை விட்டு சொன்னவரை பற்றி நாங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோன்னு சொல்கிறாங்க. நான் வந்து பீர் முகமதை பற்றி பாப்பநாயத்தில் போய் அப்பா அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னா, அப்போ அவர் ஏன் அப்படி செஞ்சார்னு அவரை பார்க்க மாட்டாங்க, இவன் ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு என்னைய பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து இதான் அடுத்த விஷயம் தான் ஹைலைட்டான விஷயம். இதை பார்த்து தான் உண்மையிலே நான் மிரண்டுட்டேன்னே சொல்லலாம். நிறைகாலம் உடன் இருக்கும் உரிமை கொண்டு நித்தியத்தில் நேர் தவறா குணமும் வேண்டும். அதாவது வாப்பநாயக்கிட்ட நான் 2000 பையத்து வாங்கினேன். பீர் முகமது யாசினி 2010 இல்லை 12 பையத்து வாங்கியிருப்பாரு. அவரோட ஒரு 2009 அவரோட ஒரு 9 வருஷம் கூட பையத்து வாங்கியிருக்கேன். அப்படின்ட்டு நான் ஆடக்கூடாதுங்கிறதான் அந்த அதான். அதாவது வாப்பநாயத்திட்ட பையத்து வாங்கிட்டு நான் இத்தனை வருஷம் பையத்து இருக்கேன், நீ இப்போதானே வந்த, நான் 30 வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருக்கேன், அவங்களோட பயணத்தில் எத்தனை தடவை கூட போயிருக்கேன், அங்கே சந்திச்சிருக்கேன் இங்கே சந்திச்சிருக்கேன், அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நிறைகாலம் உடன் இருக்கும் உரிமை கொண்டு, நிறைய காலம் அவங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற உரிமை எடுத்துக்கிட்டு நித்தியத்தில் நேர் தவறா குணம் வேண்டும். அந்த நித்திய ஜீவன்ல நேர்மை தவறாத குணம் வேண்டும் அப்படிங்க. அடுத்து இதை விட ஹைலைட்டான விஷயம், இதை கேட்டால் உங்களுக்கே ஒரு மிரட்சியா இருக்கும். இதை எப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு மிரட்சியா இருக்கும். குரு உனக்கு இளையோரென குதர்க்கம் கொண்டு கொடும்பாவும் கொண்டாடா கவனம் வேண்டும். அதாவது குரு உனக்கு இளையவர், வயதுல இளையவங்கன்னு நினைச்சு, நவுதுபில்லா நான் 82 பிறந்திருக்கேன், நம்மளோட வாப்பநாயகம் 92 பிறந்திருக்காங்க, 10 வருஷம் நான் வயதில் மூத்தவன் அப்படின்னு நினச்சா என்னை விட ஒரு மடத்தனமான ஒரு ஆள் இந்த உலகத்திலே இல்லை. அதுதான் திருவள்ளுவர் சொல்றார். குரு உனக்கு இளையோரன, உன்னையோட வயசு கம்மியானவங்க அப்படின்னு குதர்க்கம் கொண்டு கொடும்பாவும் கொண்டாடா கவனம் வேண்டும். அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா திருவயதை கணக்கிடவும் எண்கள் போதா. அவங்களோட வயசை கணக்கிடுறதுக்கு எண்களே இல்லை. ஏன்னா அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த நூரே முகமதியா அது எப்போ தோன்றுச்சுன்னு நமக்கு தெரியுமா? ஆதி இருக்கா, அதுக்கு இல்லை அந்தம் இருக்கா? அந்த நூரே முகமதியை தாங்கி நிற்கக்கூடியவங்களுக்கு வயது சொல்ல முடியுமா? இந்த வருஷம் தான் பிறந்தாங்க, அந்த வருஷம் தான் உதயமானாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். திருவயதை கணக்கிடவும் எண்கள் எப்போதா தொன்மைக்கும் தொன்மையனும் எண்ண வேண்டும். அந்த அவங்களோட வயசு வந்து தொன்மைக்கும் தொன்மை, பழமைக்கும் பழமையானது. நம்ம பழமைன்னு சொல்றோம், ஒரு 3000 வருஷம் சொல்றோம், இல்ல 30,000 வருஷம் சொன்னோம்னா அதுக்கும் பழமையானது. அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, கணக்கிடவே முடியாது. சரி என்றால் சரி என்கிறார் அவங்க. இது சரின்னு சொன்னா அதான் சரி, தவறெனின் தவறு. அவங்க இது தப்பு, இது செய்ய வேணாம்னு சொன்னா செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். மருதாணி தடவுறது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி இருக்காங்கன்னு ஹதீஸ்கள்லாம் இருக்கு, அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் இருக்கு. நம்ம வழக்கத்தில் எல்லாருமே தடவிட்டு தானே இருக்கோம். பெண்கள் ஆண்களுக்கு வந்து வாப்பனையும் மக்ரூன்னு சொல்லு, ஆண்களுக்கு ஹதீஸே மக்ரூவா. ஆனால் நம்ம இதில் ஆண்களுமே தடவிட்டு இருந்தாங்க. எங்க தலை முடியலன்னா தடவிடுறாங்க. அதாவது சின்ன பிள்ளையில இருக்கும்போது பெருநாளுக்கு வந்துட்டாங்க. ஒரு தடவை பெருநாள் வந்து ஹோமம் பண்ண வந்து நான் மருதாண்டியெல்லாம் வச்சுட்டேன். அந்த ஒரு தடவை வாப்பனையாக வந்துட்டு போகும்போது கையில் மருதாண்டி இருக்கிறத பார்த்துட்டு என்ன வச்சுருக்கீங்க கையில் அப்படின்னு கேட்டாங்க. மருதாண்டி மருதாண்டி பெண்கள் தானே வைப்பாங்க, நீங்கள் எது வச்சுருக்கீங்க, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவொடனே நீங்கள் வைப்பாங்க. எப்போ வாப்பனான்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மருதாண்டி வைக்கிறது. ஆண்கள் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் வச்சுருக்காரு, அவர் வச்சுருக்காரு, காலங்காலமாக எங்கள் அத்தை நம்ம அவங்களுக்கு முன்னாடிலாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பேச்சுக்கே இல்லை. வாப்பனாய் வேணான்னு சொல்லிட்டாங்க, அது வேணாம். அதுதான் சரி என்றால் சரி என்க, தவறெனின் தவறே, சரணாகி இறப்பெய்தும் சுவனம் வேண்டும். சரண்டராகி அவங்கள்ட்ட நம்ம அழித்து விட்டால் அதுதான் சொர்க்கம், அந்த சொர்க்கம் வேண்டும். குறுபுகழு கொப்புகிற எண்ணம் சொல் செயல் குன்றாமற் சேர்ந்தொழுகும் ஊனம் வேண்டும். சரணாலய செலுத்துட்டு நம்மளுடைய வாப்பாநாயகத்துக்கு அவங்களோட புகழுக்கு எல்லை இருக்கா? அந்த அவங்களோட புகழுக்கு ஒரு குறைவும் வராத அளவுக்கு நம்மளோட செயல் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த திருக்குறளில் கடைசியாக வர்ற அந்த குறளோட. இந்த குறள்லாம் படித்து பார்த்தா இன்னைக்கு இந்த குறளுக்கு உதாரணங்கள் செல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையிலையுமே நடந்துகிட்டு இருக்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ கவனமாக நடந்துக்கணுங்கிறது நம்ம ஒவ்வொருவருமே நமக்குள்ள நாமே கேட்டுக்க வேண்டிய தருணத்திலையும் கட்டாயத்திலையும் இருக்கோம். ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும், அதே ஜனவரி மாதம் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எல்லாருமே கவனமாக உள்வாங்கிக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய தர்பார் நாயம் அவருடைய புனித தர்கா ஷெரீஃபில் சங்கைக்குரிய ஷைனாம் அவருடைய உத்தரவுப்படி புனித ராத்தீப் மஜ்லிஸும் அதைத் தொடர்ந்து கசீரத்துல் அவுனியா அஹ்மதியாவும் மஜ்லிஸும் நடைபெறும். அதில் கலந்துக்கிறேன். அது ஜனவரி மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையில் அதை கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் உட்காந்துருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷைனாயம் அவர்களுடைய தலைமாட்டுக்கு பின்பக்கம் உள்ள இடம். அந்த பீரோ வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில். ஏன்னா வரிசையாக எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நான் கொஞ்சம் தாமதம் வந்ததுனால அங்கே பின்னாடி போய் அங்கே உட்காந்துருந்தேன். என் பக்கத்தில் ஒரு ராத்திரி முடிஞ்சிச்சு, கசீரத்துல் அவுனியா அஹ்மதியா ஓதிக்கிட்டு இருக்கோம். என் பக்கத்தில் ஒரு ஆத்ம சகோதரர் உட்காந்துருந்தார். அவர் வந்து என்கிட்ட அவர் மொபைலில் ஏதோ ஒரு டவுட் என்கிட்ட பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. என்கிட்ட கையில் காமிச்சு, இது ஏன் இந்த விளம்பரம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் ஓதிக்கிட்டு இருக்கப்போ திரும்பி பார்த்தேன். நான் என்னன்னு அதை பார்க்குறவங்களாட்டி அவரே சொன்னார், நாங்கள் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு நேராக சிசிடிவி இருக்கு, அப்போ நான் எப்போ வேணாலும் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம முடிச்சுட்டு வெளியே போய் பேசலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், சிசிடிவி வைக்கிறதுக்கு முன்னாடி வாப்பனை பார்க்கலையா? சிசிடிவி வைக்கிறதுக்கு முன்னாடி வாப்பனையை பார்க்கலையான்னு சொன்னேன். அவரும் சிரிச்சாரு, நானும் சிரித்தோம், வெளியே போயிட்டேன். அந்த ஒரு கேள்வி கேட்டார், நான் பதிலுக்கு திருப்பி கேட்டால் முடிஞ்சேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கேட்டோமே அப்படின்னு அதை பற்றி சிந்திக்கிறப்ப, சிசிடிவி இருந்தால் தான் பாப்பாநாயகன் நம்மளை பார்ப்பாங்களா? அது ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். இப்போ இந்த தனியார் தொலைக்காட்சியில் பிக் பாஸ்ன்னு வச்சுட்டு எல்லா பக்கமும் கேமரா வச்சுட்டு இது பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எப்போ வாப்பாநாயகத்தில் அண்டி நாடி வந்துட்டோமோ அப்போவே அவங்களுடைய ஃபுல் சர்வேலன்ஸில் நம்ம வந்துட்டோம். அதை நம்ம உணர்றோமா இல்லையாங்கிறது தான் விஷயம். இப்போ தர்காவில் உட்காந்துருக்கப்ப மட்டும்தான் வாப்பாநாயகம் பார்ப்பாங்களா? வெளியே போனால் பார்க்க மாட்டாங்களா? வீட்டில் இருந்தால் பார்க்க மாட்டாங்களா? வேலையில் போனால் பார்க்க மாட்டாங்க? நீ எங்கே வாப்பாநாயகத்தோடைய பார்வையை விட்டு நம்மளால் எங்கே விலகி போக முடியும்? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சாவே நம்ம வந்து நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன அந்த இதை கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஏன் இதை, இவர் ஏன் இப்படி செய்கிறாரு, இந்த மாதிரியே எந்த சிந்தனைக்குள்ளேயுமே நம்ம போக மாட்டோம். நான் எனக்கு நானே என்ன சொல்லிக்குவேன் அப்படின்னா, இந்த சதுரங்க விளையாட்டு இருக்கு இல்லையா, அந்த சதுரங்க விளையாட்டை அதை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது சர்க்குரு நாயகம். நம்ம அதில் நம்ம காய்கள் அதில் வந்து சோல்ஜராக இருக்கிறது ஒரு கட்டம் தான் முன்னாடி போகும். குதிரை வந்து ஒரு 3 கட்டம் முன்னாடி போய் ஒரு வலது பக்கம் திரும்பும், இல்லை இடது பக்கம் திரும்பும். ராணியாக இருக்கக்கூடியது கிராஸ் ஒர்க்கில் எந்த பக்கம் வேணாலும் போகும்.
இது மாதிரி ஒவ்வொரு காய்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு, அது செயல்படக்கூடிய விதம் இருக்கு. அது மாதிரி வாப்பாநாயகம் நம்மளை எந்த காயா நியமிச்சிருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். சோல்ஜர் காயா இருந்தானா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். அவருக்கு ஏன் ராணி கொடுத்துருக்காங்க, இவருக்கு ஏன் குதிரையா இருக்காரு, இவர் ஏன் மந்திரியா இருக்காருங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்மளை ஆட்டத்தில் சேர்த்துருக்காங்களே அதுக்கே நம்ம நன்றி சொல்றதுக்கு நம்மளோட வாழ்நாள் பத்தாது. இது நான் என்னை விட மூத்த ஆத்மசோர்கள் பல பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு இது நான் சொல்ற அறிவுரையா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மூமீனுக்கு மூமீன் கண்ணாடின்னு சொல்லியிருக்காங்க. நான் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நானே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் உங்களுக்குமா இந்த இதை நம்ம அனைவருக்குமே இந்த நான் என்றும் அகங்காரம், அந்த பொறாமை, போட்டி அனைத்திலிருந்தும் நம்மை விலக்கி வஹதத்துல் வஜூத் என்ற ஒரே உள்ளமை எனக்கூடிய அந்த விஞ்ஞானம் நமக்குள் குடியேற சங்கிக்குரிய ஷைனாயிம் அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த சிறப்புக்குரிய மீலாது விழாவில் வாய்ப்பளித்த தங்கள் ராமநாதபுரம் சபைக்கும் அந்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு முழுமையாக இதை சும்மா பேசிட முடியாது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த தெரிஞ்ச விஷயத்தையே அதை நம்மளுக்கு புரிய வைக்கணும். பல எடுத்துக்காட்டுகளோட முதல் நாயகம்னா யாரு, நம்ம பல குழப்பத்தில் இருந்திருப்போம். நாயகம்னா யாருன்னு குழப்பத்தில் இருந்திருப்போம். அதை நம்மளுக்கு எடுத்துக்காட்டுகளோட ஆழ் மனதில் பதியும் அளவிற்கு நாயகம்னா யார் அப்படிங்கன்றத ஒரு ஆராய்ச்சி செய்து அவங்க இன்றைக்கு நாயகத்தை பற்றி அன்னைக்கு திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை சேர்த்து உலக புகழ்பெற்ற பாரதி பாமினி, கவிச்சிகரம், இளம் கவி, கவிச்சுடர் நமக்கெல்லாம் ஒரு சிறப்புரை ஆற்றிருக்காக. ஜசக்கலாக நன்றி அண்ணன். அடுத்து அவர்களுக்கு அபிஷியலா நன்றி சொல்றதுக்கு நமது மூத்த சகோதரர் நூருல் அமீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அழைப்பில் ஏற்று இன்று வருகிறது நல்லதொரு பயானை சொற்பொழிவை நிகழ்த்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆத்மஸ்வரர் அன்சாரி அவர்களே காப்பாற்றில் நிறைய பழகிருக்கேன். அவர்கிட்ட நான் அந்த மாந்தரவர்கள் எப்படி பேசுறதை கற்றுக்கிட்டேன். என்ன சொல்றீங்க பேசலாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஒரு குரு மாதிரி என்ன சொல்றேன். அதனால அவங்க நம்பாத்தி அவங்க இவ்வளோ அழகாக பேசுகிறேன். நான் கூட இவ்வளவு நல்ல தெளிவாக தமிழில் நல்ல தமிழில் பிஹெச்டி வாங்க கூட பேச மாட்டார். எளிய தமிழில் தர்பாருடைய கிஃப்ட் நம்முடைய சிரமத்துகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய எல்லா அனைத்து சார்ந்தவர்களும் நன்றி தெரிவிக்கிறது. முதல் நன்றி எல்லாம் உள்ள தர்பார் நாயகருக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடந்ததுக்கு தர்பாருக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்த தலைவருக்கு இந்த நிலத்தை வெளியே கொடுத்து தலைவர்களுக்கும் நம்முடைய அழைப்புடைய ஏற்றிய வருகை அனைத்து ஆத்ம சகோதரர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு காரணம் என்னன்னாக்கா இங்கே நமக்கு இந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அந்த பக்ரீத் இந்தாதுல்லா சார் தான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம உண்மையிலே சொல்கிறேன். நான் என்னன்னாக்கா அந்த ஏற்கனவே சொன்னார்ல சடங்குகள் மட்டும் வச்சுருந்தேன். இவ்வளோ நமக்கு உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. நாட்டுங்களை கொண்டு போய் சேர்ந்ததுக்கு பெண்களுடைய பங்களிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி பெண்களை வரவழைச்சிருக்காங்க. அதேபோல் அத்தனை தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த நாம் எதை கேட்டோமோ அதே நடந்ததுக்கு எல்லாம் தர்பார் நாயகன் நமக்கு பெருமை செய்வேன் என்று கேட்டு என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்பு அஸ்ஸலாமு அலைக்கும். கீழே உட்காந்துருவோம், இதை எடுத்துருவோம். தவா பை ஓதிட்டு துவா ஓதி முடிச்சு அப்படி கீழே உட்காந்துருவோம். நீங்கன்னா அப்படியே மேலே உட்காந்து யா இலாஹி யா இலாஹி யா இலாஹி யா இலாஹி
قد نسينا أصل حق يا إلهي بعد وضع شبه يسير كثر شغل يا إلهي ஆதியேகா உனது மூல தத்துவ மறந்தோம் ஆதியேகா வேத உதய உருவ வினையில் உனை மறந்தோம் ஆதியேகா يا إلهي قد لبسنا ثوب جسم يا إلهي نحن كنا تحت حجب الجهل دوما يا إلهي ஆதியேகா உடற்றிலையா நாம் மறைந்தோம் ஆதியேகா ஆக்கை கொண்ட மடமை திரையால் நிலம் மறந்தோம் ஆதியேகா إلهي نحن أخفينا حقيقة يا إلهي نحو حقد كبر علم حسد ذهن يا إلهي ஆதியேகா உண்மை தன்னை மறைத்து விட்டோம் ஆதியேகா அறிவின் கருவம் அகப்பொறாமை கெடும்பு திரையாம் ஆதியேகா يا إلهي نحن كنا بالنفاق يا إلهي نحن كنا سارقا بالحق رين يا إلهي ஆதியேகா கரையும் வஞ்சனையும் கொண்டோம் ஆதியேகா ஆதி உண்மை தனை மறைக்கும் கள்ளம் கொண்டோம் ஆதியேகா يا إلهي كيف نخلع ما طوينا يا إلهي عند نظر ثم سمع أكل طعم يا إلهي ஆதியேகா காட்சி கேள்வி உன்னல் திரையை இந்த ஏகா இது நம்மை சுற்றும் திரையை கலையும் வழிதான் ஏது ஏகா يا إلهي ثم شمل حس بدن يا إلهي كان حكم اللاهرية ستر حق يا إلهي ஆதியேகா உணர்வு மோப்பு யாவும் திரையாம் ஆதியேகா வேத திட்டம் வெளிப்படையில் ஆதி திரையாம் ஆதியேகா يا إلهي لما جعلت بالشريعة يا إلهي سترا بعد ستر غير عدد ستر يا إلهي ஆதியேகா வேத நெறியை ஏன் மறுத்தாய் ஆதியேகா இது திரையின் மேற்றிரையாய் நிறை திரையாம் ஆதியேகா يا إلهي كل علم عندنا سد إلهي ذاك جزء ضد غيب ستر عرفان إلهي ஆதியேகா கற்ற கலைகள் யாவும் அணையாம் ஆதியேகா ஓது கலைகள் ஞான கலையின் திரையும் எதிராம் ஆதியேகா يا إلهي عرف عنا جود حق يا إلهي وهلك
கான இன்சன் யா இலாஹி ஆதியேகா உண்மை காட்சி யூட்டையமகே யூட்டு ஏகா ஆதி பகையன் மனுவென்றாலும் அழிவதாக ஆதியேகா யா இலாஹி வர்சுகன்னா வஸலஹ யா இலாஹி வஜ்அலன்னா மாததம் பில் ஜூதி தௌமன் யா இலாஹி ஆதியேகா உன்னிலம்மை கலந்தருள்வாயாதியேகா ஆதி மூல உண்மை சத்தை நம்மில் நித்தியமாக்கு ஏகா யா இலாஹி வஹ்மினா ஷிர்கி நாரின் யா இலாஹி வஹ்தினா சுபலல் ஹகாயிகி வஃிர்தௌஸின் இலாஹி ஆதியேகா இணையதான நரகினென்றும் காப்பு ஏகா ஆதி வலியான் சோதி சுவனம் சேர்த்தருள்வாயாதியேகா யா இலாஹி யா இலாஹி யா இலாஹி யா இலாஹி ஆதியேகா 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 بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه آمين. إلهي بحرمة سائر أولياء الله تعالى من مشارق الأرض ومغاربها رضي الله تعالى عنهم آمين. نسألك أن تطهر قلوبنا من جميع الشرك والآثام وتقدسه بتأييد الروح القدس بالحياة الدائمة آمين. تشفي أسقامنا وتطهر أعداءنا من سيء وجنية نفسية وجسدية علوية وسفلية آمين. بعزتك وعظمتك ولطفك يا رؤوف يا رحيم آمين. نسألك أن تبدل سيئاتنا حسنات وترزقنا وجميع إخواننا أمنا وأمانا وحرزا وحريزا آمين. وسعة في الرزق ورأفة بنا في قلوب الخلائق وحسن الختام وخير الدوام يا لطيف يا كريم يا أرحم الراحمين. آمين. هي خمسة نطفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى ومناهما والفاطمة. آمين. يا لطيفا لم تزل ألطف بنا فيما نزل إنك لطيفا لم تزل ألطف بنا والمسلمين. آمين. المصطفى والمرتضى والأنبياء أجمعين وآلهم والتابعين بعد الصحابة المتقين. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. صل على النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلوات المعزام على أحمد الأنام أهل بيته الكرام صحبه على المقام مرحبا أهلا وسهلا أنبياء كل رسلا قطب صلى